நம்மோடு அமைச்சர் மனோ தங்கராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்க தற்பொழுது எந்த பகுதியில் இருக்கிறீங்க? பெருமழை, 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கு? தற்போது நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதா என்பதை கண்காணித்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதை பற்றி ஒரு 4-5 கருத்துக்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்போ நம்ம இந்திய வானிலை மையத்தினுடைய அந்த செயல்பாடு போதுமான அளவுக்கு இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. காரணம் பாத்தீங்கன்னா இப்ப சென்னை ஃப்ளட் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு புதன்கிழமை பக்கத்துல சொன்னாங்க, இப்படி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல கொஞ்சம் பரவலா கனமழை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட சென்னையை ரொம்ப அழுத்தமா சொல்லல, இவ்வளவு பெரிய மழை வரும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லவில்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சொல்லுகிறார்கள் ஆரஞ்சு அலர்ட் வந்தா 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட மழை பெய்யும். 12 முதல் 20 தான் ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்போ முழுமையான ஒரு நல்ல சூழல் அங்க ஏற்பட்டாச்சு. அதனாலதான் என்னால திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களை இன்னைக்கு மதியத்துக்கு பின்னால பார்க்க முடிஞ்சிருக்கு. புரிஞ்சுடுங்க. நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டான்னா இப்ப 2021 ஏற்பட்ட மழை வெள்ளத்துல கூட எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 2 ஆண்டுகள்ல நாங்க நிறைய ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த கால்வாய்கள்ல இருந்த அடைப்பு, அவ்வளவு பிளாஸ்டிக் நாங்க எடுத்திருக்கோம். 2வது நிறைய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், குப்பையில்லா குமரி ஒரு இயக்கம்னு தொடங்கி பல முயற்சிகள் முன்னெடுத்திருக்கோம். இதெல்லாம் ரொம்ப பெருமளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பேச்சுப்பாறை அந்த வடிநில பகுதியிலிருந்து பல இடங்கள்ல வழியில இருந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸை, என்க்ரோச்மெண்ட்ஸை நாங்க எடுத்திருக்கோம். இதனாலதான் எங்களுக்கு 650 mm மழை பெஞ்ச பிறகு கூட இன்னைக்கு எந்த விதமான உயிர் சேதமோ அல்லது பெரிய வீடுகள் உடைந்ததாகவோ எந்த செய்தியும் இல்லாம நம்ம அதை அவ்வளவு சாதுரியமா கையாள முடிந்தது. அந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்ல நாங்க ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளா கன்னியாகுமரி மாவட்டம் இந்த தடவை செயல்பட்டு இருக்கிறது. அது யாரும் மறக்க முடியாது. அது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய. 2வது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தரக்கூடிய இந்த ஷார்ட் டைம், மிக குறைந்த நேரம் என்பது நிச்சயமா போதாது. இப்ப இன்னைக்கு வானிலை ஆராய்ச்சியில யூரோப்பியன் சிஸ்டம் பெஸ்ட் சிஸ்டம்னு பாராட்டப்படுகிறது. அந்த அளவுக்கு நம்ம போக முடியல. இது டிராபிக்கல் கிளைமேட். ஆனாலும் நம்ம நம்ம இன்னும் இதை மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் ஏர்லியராகவே இந்த போர்காஸ்ட தருவதற்கான சிரமங்கள் என்ன என்பதை நிச்சயமா அவர்கள் மறுஆய்வு செய்ய வேண்டும். இது கடைசி நேரத்துல அவங்க ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் இதெல்லாம் மாத்தி சொல்லக்கூடியது ஒரு நிச்சயமாக பொதுமக்களை ஒரு பெரிய இன்கன்வீனியன்ஸ் போகக்கூடிய ஒண்ணு. 2வது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த கிளைமேட் கிரைசிஸ், அதாவது காலநிலை சார்ந்த ஒரு காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நெருக்கடி. இதை ஒரு பிராடர் ஆங்கிள் அப்பார்ட் ஃப்ரம் இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் விட்டுக்கிட்டு எல்லாரும் ஒரு அவுட் ஆஃப் கன்சென்சஸ் நம்ம இதை சீரியஸா பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. அது முக்கியமான இஷ்யூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேரிடர் மேலாண்மையில மிட்டிகேஷன் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்கு, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நீராதாரங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி, நீங்க ஆட்சியை மட்டும் ஆட்சி செய்யல அப்படி சொல்லதை விட்டுக்கிட்டு நீராதாரங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி அதை எப்படி நம்ம கையாளுகின்றோம், அது ஒரு பெரிய பிரச்சனை. நம்முடைய ஈரநிலங்கள், வெட்லேண்ட்ஸ், அதை பற்றி நம்மளுடைய பார்வை என்ன, எப்படி இருக்கிறது?